இப்ப தென் மாவட்டத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமியோட மிகப்பெரிய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா முக்குளத்தூர் சமுதாய மக்கள் எடப்பாடிக்கு எதிராக பெருமளவு திரும்புவதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? துரோகம் தான். துரோகம் யாருக்கு சார் பண்ணாரு? எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவருக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா கூவத்தூர் தான். அந்த கூவத்தூர் உள்ள என்ன சார் நடந்துச்சு? அதாவது பாத்தீங்கன்னா கூவத்தூர்ல வந்து ஆர்பி உதயகுமார் பப்ளிக்கா பேசுறாரு சார், மீன் கருவாடாக முடியாதுன்னு சசிகலா அம்மையார பப்ளிக்கா பேசுறாரு. ஆர்பி உதயகுமார் இருக்காரு பாத்தீங்களா, அவரெல்லாம் மனுஷன் சேர்க்காது. சரி சரி. மனிதனா வாழ்வதற்கான ஒருத்தர் மனிதன் தகுதி இல்லைன்னு ஒருத்தர் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில அன்னைக்கு கொண்டு சொன்னேன்னு சொன்னா அது அவரை தான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன், நானும் ரவுடி தான் வடிவேலு ஒரு படம் ஏறி போற மாதிரி, நானும் அரசியல் இருக்கேன்ப்பா, நானும் என்ன இருக்கேன்ப்பா, என்னைய பார்த்துக்கணும் டெய்லி அவரா கூட்டு போய் பேசிக்கிறாரு தவிர மக்கள்கிட்ட அவருக்கான கவர்ச்சி இல்லை. அதிமுக அவன அழிவு வந்து முடிஞ்சு போச்சு. எப்படி முகலாய பேரரசோட கடைசி வாரிசு அவுரங்கசீப் இருந்தாரோ, அதிமுக வந்து அழிச்சதுல அதிமுக அவுரங்கசீப் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை இருக்காங்கல்ல, அவங்களோட செயல்பாடுகள் வந்து இப்ப சொந்த விருப்பு உள்ள போயிடுச்சு. ஒரு 4 விஷயத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப சமீபமா முக்குளத்தூர் சமுதாய சேர்ந்தவங்களை என்கவுண்டர் பண்றது, அவங்கள முட்டிக்கு கீழே சொல்றது, இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா சொன்னா இந்த போலி என்கவுண்டர்ல இப்ப அதிகமா நடக்குது. ஹீரோயிசம் பண்றதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க. போலீஸார் ஹீரோயிசம் பண்றதுக்கு, போலீஸே ஹீரோயிசம் பண்றதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் முக்குளத்தூர் புலிப்படையின் மாநில செயலாளர் திரு முத்துராமலிங்கம் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்துல பசுமன் முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜை நடந்து முடிஞ்சுச்சு. கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்பு. முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா 10.5%. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை அப்படின்னு. அந்த 10.5% அவ்வளவுதானே உங்களுடைய எதிர்ப்பு? மக்கள் அந்த விழிப்புணர்வு எல்லாம் மறந்துட்டாங்களா? அப்படி இல்ல. 10.5 எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கறத வந்து நம்ம எங்க உணர முடியும் சொல்லி கேட்டீங்கன்னா, தேர்தல தான் உணர முடியும். ஒரு ஆள் வழி மறைச்சு அவரை வந்து கள்ளவெட்டினாலையோ, ஒரு செருப்பு வச்சு தாக்குறதுனாலயோ, அவர் வாகனத்தை உடைக்கிறதுனாலயோ நீங்க வந்து அதை முடிவு பண்ண முடியாது. கடைசி முறையா ஒரே ஒருத்தர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அப்ப நமக்கு எதிர்ப்பு ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. இல்ல போன வாட்டி எதிர்ப்பு வந்து பசுமன்ல வேணா ஒரு ஆள் 2 ஆள் தெரிவிச்சுக்கலாம். நீங்க வந்து சமூக வலைதளத்துல இருக்கட்டும், ஒட்டும் பெரும்பான்மையான முக்குளத்தூர் சமுதாயம் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்களா எடப்பாடி பழனிசாமி? அதைத்தான் சொல்ல வரேன். 2016 தேர்தல்ல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எத்தனை வாக்கு வங்கிகள் வந்து வாங்கினாங்க தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத ஒரு சர்வே நீங்க பார்க்கணும். அதே ரெட்டலைக்கு 2021 ஏன் ஓட்டு விழுகல? அதுதான் 24 ரொம்ப மோசமா வளர்ந்துருக்கு. பார்லிமெண்ட் தேர்தல் அதிமுக. அதான் சொல்ல வரேன். 24 26 பாத்தீங்கன்னா இதோட மோசமா இருக்கும். இப்போ வந்து முன்னாடி வந்துட்டு மாண்புமிகு அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா முக்குளத்தூர் கட்சி அதிமுக சொல்லி இருந்ததுனாலதான் அவருக்கு ஐயா கலைஞர் காலத்திலேயே பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான வாக்குகள் எம்ஜிஆர் காலத்துல இருக்கட்டும், ஜெயலலிதா காலத்துல இருக்கட்டும், இவங்க காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கலைஞர் மாபெரும் ஆளுமை, அவரும் ஜெயலலிதா அம்மையாரும் மிகப்பெரிய ஆளுமை. ஆனா பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் பெரும்பான்மையானவர்கள் 70% அதிகமான வாக்குகள் வந்து ரெட்டலைக்கு வகிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து 10% வாக்குகளும் விழுகாத சூழ்நிலை தான் அங்க இருக்கு. தென் மாவட்டத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமியோட மிகப்பெரிய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா முக்குளத்தூர் சமுதாய மக்கள் எடப்பாடிக்கு எதிராக பெருமளவு திரும்புவதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? துரோகம் தான். துரோகம் யாருக்கு சார் பண்ணாரு? சின்னம்மாவுக்கு பண்ணார்ல சார். ஒரு தனிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு பண்ணது எப்படி? ஒட்டுமொத்த தனிப்பட்ட அம்மா கிடையாது. அவங்க சின்னம்மாங்கிறவங்க தனிப்பட்ட அம்மாவை நீங்க பார்க்க முடியாது. எப்படி தனிப்பட்ட அம்மா பார்ப்பீங்க சொல்லுங்க? எப்படி அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில அவங்க இவங்களை சிஎம் ஆக்குனாங்க? பாரத பிரதமர் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை ஒழுங்கு அரசியல் தெரியும் நடந்தெல்லாம் வெளிப்படையா ரொம்ப சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பதவி பிரமாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, நேரம் குறிச்சாச்சு, மகால் குறிச்சாச்சு, எல்லாம் குறிச்சாச்சு. அதுக்கப்புறம் தூசி தட்டி வழக்கு எடுக்கிறாங்க. எடுத்து 4 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அவையே கொடுக்குறாங்க. பன்னீர்செல்வத்தை வந்து எதுக்காக வந்துட்டு பாரதிய ஜனதா அன்னைக்கு ஆதரிச்சிச்சு? அன்னைக்கு பாரதிய ஜனதாட்ட வந்து பன்னீர்செல்வம் என்ன ஒத்துக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஒத்துக்கிட்ட விஷயத்த இவங்க ஒத்துக்கிட்டாலும் இவங்க சீமா இருந்திருப்பாங்கல்ல. இவங்க ஒரு பொம்பளையால் தனியாளா போய் ஜெயில போய் கஷ்டப்படணும். அந்த துரோகம், அந்த துரோகத்தோட வீழ்ச்சி தான் அதிமுக வீழ்ச்சி. இல்ல அது துரோகம் யாரு எடப்பாடி பண்ணுச்சுன்னு சொல்றீங்களா? வெவ்வேறு பாஜக பண்ணுச்சுன்னு சொல்றீங்களா? எடப்பாடி தான் பண்ணாரு. பாஜக சொல்றோம் 1000 சொல்லுவான், நமக்குள்ள அறிவு வேணும். கிராமங்களை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு சுய புத்தி ஒண்ணு இருக்குல்ல. நான் வந்துகிட்டு நீங்க சொல்றது அவர் சொல்றது இவர் சொல்றதா கேட்டு செயல்பட்டா அப்ப எனக்கு என்ன புத்தி இருக்கு? இது எடப்பாடியோட ஆளுமை நினைக்கலாம்ல சார். இப்ப சசிகலா அம்மையார் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. சசிகலா அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. தன்னுடைய முதல்வர் பதவியை தக்க வைக்கிறதுக்காகவும்
அதிமுகவை கைப்பற்றுறதுக்காக எடப்பாடியோட ராஜதந்திரமா நீங்க பாக்கலாம். இது அவரோட அரசியல் சார். நீங்களே சொல்லிட்டீங்க எடப்பாடி வந்துட்டு அதிமுக கைப்பற்றுறதுக்கு முயற்சி எடுத்துட்டாரு. இல்ல கைப்பற்றிட்டாருல. கைப்பற்றிட்டாரு. அன்னைக்கு அதோட முயற்சியோட ஆரம்பம் தான் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு. அதே பிஜேபி தானே இந்த அம்மா வந்துட்டு இவங்களை சிஎம் ஆக்கினாங்க. இல்ல இவங்க பன்னீர்செல்வம் வந்து சமுதாயம் சேர்ந்தவங்க தானே. அந்த சமுதாயம் சேர்ந்தவங்களை இவங்க சிஎம் ஆக்கியிருந்தாங்க. அன்னைக்கு கண்டிப்பா விட்டுருந்தாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல. அது விட்டுருக்கலாம்ல சார். விடல. ஏன் விடலன்னு சொன்னா அவரோட நடவடிக்கைகள்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நம்ம வந்துட்டு இப்ப வெளியில சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அன்றைய சூழ்நிலையில நான் அன்னைக்கு போயஸ் கார்டன் நம்ம நெருக்கமா இருக்கோம். அன்னைக்கு அண்ணன் முக்குளத்தூர் புலிப்படை நிறுவன தலைவர் கருணாநிதி வந்து எம்எல்ஏவா இருக்காங்க. சில நல்லது கெட்டது அனைத்துலயுமே நம்ம பங்கு இருக்கு. எனக்கு சில விஷயங்கள் தெரியும். ஆனா எல்லா விஷயத்தையும் நம்ம வெளிப்படையா பேச முடியாது. அது ஒரு அரசியல் நாகரிகம். அது உங்களுக்கு தெரியாது இல்ல. அன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர் நடந்துகிட்ட சில முடிவுகள், தவறான முடிவுகள், அவரை வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் காரணமா தான் அவங்க ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சின்ன அன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி ஓகே பன்னீர்செல்வத்தை தவிர்த்து சார் இன்னைக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்தாரு, செல்லூர் ராஜ் இருந்தாங்க, ஆர் உதயகுமார், எவ்வளவு முக்குளத்தூர் சமுதாயத்துல ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அவங்கள முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். இல்ல அவங்க முக்குளத்தூர்னு நினைக்கல. எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா ஜனசிதானா ஆக்கியிருப்பாங்களா? அவங்க பொதுவான தலைவியா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க அவங்க. இல்ல இதுக்கு காரணம் என்னண்டா, இப்ப நீங்க வந்து முக்குளத்தூர் புலிப்படை கட்சியில இருக்கனால அந்த கேள்வியை கேட்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் கூவத்தூர். ஆமா, கூவத்தூர் இஷ்யூ. கண்டிப்பா. அங்க கூவத்தூர்ல வந்து கருணாச தொடர்புபடுத்தி, அதாவது உங்க கட்சியோட தலைவர் கருணாச தொடர்புபடுத்தி பல விஷயங்கள் வந்துச்சு. அதிமுக சேர்ந்தவர்களே பல சினிமா நடிகை என்னென்னமோ பேசுறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவருக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா கூவத்தூர் தான். அந்த கூவத்தூர் உள்ள என்ன சார் நடந்துச்சு? இப்ப உங்களுக்கு தெரியும்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் புலிப்படை தலைவரோட நெருக்கமா இருக்கிறீங்க. அவரும் கூவத்தூர்ல இருந்தவர் தான். அவர் உங்ககிட்ட பகிர்ந்து இருப்பார்ல. அப்படி கூவத்தூருக்குள்ள என்ன சார் நடந்துச்சு? அதாவது பாத்தீங்கன்னா கூவத்தூர்ல வந்து அன்னைக்கு அவர் தங்கவே கிடையாது. இதான் விஷயம். உண்மையான விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கூவத்தூர் வந்து ஒரு ரிசார்ட். பகுதியோட பேருதான் வந்துட்டு கூவத்தூர். அந்த ரிசார்ட்ல தங்கி இருக்கோம். அந்த ரிசார்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு வீடு, அவர் நண்பர் வீட்டுல தான் அண்ணன் தங்கி இருந்தாங்க. நான் ஆனா உள்ள என்ன அனுப்பி நல்லது கிடந்து பேசுனதெல்லாம் நானு நம்மள மாதிரி அன்னைக்கு வந்து நிர்வாகிகள் சில பேர் நம்ம நல்லது கிடத்தெல்லாம் பேசணும். அதோட மறுப்பு இல்ல. ஆனா இவங்க சொல்ற மாதிரி நடிகைகள் வந்தாங்க, அது நடந்துச்சு, இது நடந்துக்கிறது எல்லாம் முழுக்க முழுக்க வந்து பொய்யான விஷயம். இன்னொரு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அன்னைக்கு வந்துகிட்டு ஆட்சி அதிகாரத்துல யார் இருக்கா? பன்னீர்செல்வம் இருக்காரு. பன்னீர்செல்வம் தான் சிஎம் இருக்காரு. பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா காப்பந்து முதலமைச்சர் அவர் தானே. போலீஸ் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா போலீஸ் அப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அமைச்சர்கள் பூரா உள்ள இருக்காங்கல்ல. அமைச்சர் உள்ள இருக்காங்க. சிஎம் வந்து சிஎம்க்கு சப்போர்ட் யார் பண்றா? பாரதிய ஜனதா பண்றாங்க. அப்ப வந்து ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு அங்க அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல எஸ்பி டிஐஜியா இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். உள்ளுக்குள்ளக்கா ஒரு சாப்பாடு கூட அனுமதிக்க மாட்டாங்க. யாருக்கு? இவங்களுக்கு வர சாப்பாடு வெளியில இருந்து வருது இல்ல, சாப்பாடு குளிர்பானங்கள் ஏதாவது ஒண்ணு வெளியில இருந்து வெளில வருதுன்னு சொன்னா வண்டி அவ்வளவு வெஹிக்கிள் செக்அப் அவ்வளவு பண்ணதில்ல. ஏதோ ஒரு போலீஸ்காரர் சொல்லுங்க, டியூட்டி பார்த்த ஒரு போலீஸ்காரரு, ஆமாங்க ஒரு சில நடிகைகள் வந்தாங்க, இவரை கருணாஸ் வந்து கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. கிடையாது. இது வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு அங்க 130 எம்எல்ஏக்கு மேல இருந்தாங்க. இந்த 130 எம்எல்ஏல வந்துகிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் யாரும் பாத்தீங்கன்னா கருணாசன். நடிகருங்கிற அடிப்படையில மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. பன்னீர்செல்வம் சொன்னீங்கன்னா அவர் ஆப்போசிட்ல இருக்காரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோ விஜயபாஸ்கரோ இல்ல வேற யாரும் பத்தி சொன்னீங்கன்னாலும் வெளியே தெரியுமா? என்ன இப்ப தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தேவைப்படுதுங்க. அப்ப நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்ப அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் நடிகர். அப்ப இவர் நடிகரா இருக்கிறதுனால ஈஸியா போயிருது. நம்புறான் 4 பேர். பாவம் ஏப்பா ஏமாளி மக்கள் அப்பா இவங்க நினைக்கிறான்னா அப்ப அவர் நடிகரா இருக்கிறதுனால திரிசா கொண்டு வந்திருக்கலாம், அவரை கொண்டு வந்திருக்கலாம், இவரை கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லி இவங்களா கட்டுக்கதையை 4 பேர் பொய்யா சொல்றனால. இப்ப ஒரு எம்எல்ஏ இப்ப சமீபத்துல கூட சேலத்துல பேட்டி கொடுத்தாரு. திரிசா வந்தான்னு சொன்னாரு. அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு, கண்டனம் தெரிவிச்சாங்க, வழக்கு தொடர்ந்து பண்ணாங்க. அதை எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அவர்லாம் வந்து அன்னைக்கு அங்க இருந்தார்ல, அவர் ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. முழுக்க முழுக்க அது பொய்யான ஒரு கட்டுக்கதை. அதை வந்து யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்ல சார். அப்ப இன்னொன்னு ஒரு பேச்சு ஓடுது, அதாவது ஏலம் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அது தவறான தகவல். இல்ல சார், தகவல்ன்றீங்களா? நிச்சயமா தவறான தகவல். அன்னைக்கு வந்து செங்கோட்டையன் பிளஸ் எடப்பாடிக்கு தான் ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. ஒரு 4-5 பேர் சொன்னாங்க இருந்துச்சு. அப்ப வந்து அதிக ஏலம், அதிக பணம் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முன் வந்தனாலதான் சசிகலா அம்மையார் வந்து எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற. சரி, நான் என்ன கேக்குறேன், இப்ப அன்னைக்கு கருணாசன் அந்த இடத்துல இருக்காங்க. இல்ல நீங்க சொல்ற செங்கோட்டையன் அங்க இருக்காரு, இல்ல விஜயபாஸ்கர் அங்க இருக்காரு. எப்பா நீ சிஎம் ஆகணும், இவ்வளவு கோடி செலவழிக்கிறேன் கேட்டா யாரா முடியாது சொல்லுவாங்களா சார்? ஆனா அவங்ககிட்ட அன்னைக்கு பணம் இல்ல சார். எம்எல்ஏட்ட ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தலா இத்தனை கோடின்னு கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இருந்த அவருடைய பினாமி ஆட்கள் மூலியமா உடனே அந்த எம்எல்ஏ வீட்டுக்கெல்லாம் பணம் போச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா எம்எல்ஏவும் வந்து சேர்ந்து எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க
அது வந்து சசிகலா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடிட்டையும் செங்கோட்டையன்ட்டையும் கேக்குறாங்க, எவ்வளவு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இந்த எம்எல்ஏக்கெல்லாம் பணம் கொடுக்க காசு இருக்குன்னு. சரி. அந்த ஏலத்துல எடப்பாடி பழனிசாமி முன் வந்து நான் கொடுக்க ரெடி அப்படின்னு வந்தனாலதான் தேர்ந்தெடுத்தாங்கன்ற ஒரு டாபிக். தவறான தகவல். ஏன்னா நம்ம அங்க இருந்தனால நம்ம உறுதியா சொல்லுவேன் நானு. அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு அவர் எல்லாமே நின்னு வேலைன்னா முக்கியமான வேலை பார்த்த ஒரு 2, 3 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கிட்டு போயிட்டாங்க. யாரு பன்னீர்செல்வம் பக்கம் போயிட்டாங்க. ஆமா ஆமா. இவங்க பன்னீர்செல்வத்தை ரொம்ப நம்புனாங்க. ம். அப்ப இங்க வரும்போது ஒரு 4, 5 பேரு அது எனக்கு இப்ப இவ்வளவு நாள் ஆகி போச்சு. இப்ப நம்ம வந்து திமுக நிலைப்பாட்டுல இருக்கோம். சரி சரி. இப்ப நான் சொன்னேன்னு சொன்னா அது தப்பா போயிடும். சரி, அதனால சரி. நான் 4 பேர் சொல்ல விரும்பல. ம். ஆனா வந்துட்டு அந்த மாதிரி ஏல அடிப்படைங்கிற விஷயமே கிடையாது. ம். செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்க 4 பேரை சொல்லும்போது கடைசி இவரோட பேச்சு முடிவுக்கு வந்துருச்சு. ம். முடிவுக்கு வந்து இவர் பேரை சொன்னோன்னே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் அன்னைக்கு வந்து சின்னம்மா சொல்லிட்டாங்கங்கிறது ஒரே ஒரு காரணமா இருக்காங்க. வேற எந்த காரணமும் கிடையாது. ஆனா நீங்க ஓகே சார், அன்னைக்கு அம்மையார் சசிகலா பேச்ச கேட்ட அன்னைக்கு இருந்த எல்லாருமே, செங்கோட்டையனா இருக்கட்டும், அங்க இருந்த எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே அம்மையாருக்கு எதிரா நிக்கிறாங்கல்ல. யாருமே எதிர்வா இல்லையே. யார் எதிரா இருக்கா? இல்ல சார், பூரா எடப்பாடி பக்கம்ல நிக்கிறாங்க. எடப்பாடி பக்கம் இருக்காங்க. எதிர்ப்பா இல்ல. சின்னம்மாக்கு எதிர்ப்பா இல்ல. எடப்பாடி சார் பக்கம் இருக்காங்க. ஆர்பி உதயகுமார் பப்ளிக்கா பேசுறாரு சார், மீன் கருவாடாக முடியாதுன்னு சசிகலா அம்மையார பப்ளிக்கா பேசுறாரு சார். ஆர்பி உதயகுமார் இருக்காரு பாத்தீங்களா? ஆமா. அவரெல்லாம் மனுஷ லிஸ்ட்ல தயவு செய்து சேர்க்காதீங்க. சரி சரி. மனிதனா வாழ்வதற்கான ஒருத்தர் மனிதன் தகுதி இல்லைன்னு ஒருத்தர் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. என் சரி, வாழ்க்கையில சரி. ம். தனிப்பட்டு சொன்னேன்னு சொன்னா அது அவரைத்தான் சொல்லுவேன். சரி, சரி. ஏன்னா அவர் தான் முதலா வந்துகிட்டு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் கூடாதுன்னு சொல்லிட்டு சின்னம்மாட்ட போய் சொன்னது. சரி, சரி, சரி. அப்புறம் முதலா பொதுச்செயலா நீங்க வாங்கன்னு சொல்லி சொன்னதும் அவர்தான். சரி, சரி. இன்னைக்கு அந்த கட்சியை நாசமாக்குனதும் சரி, முக்குலத்தோர் சமுதாய மக்களோட அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குனதும் சரி, ம். ஆர்பி உதயகுமார்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் தான் சொல்லி நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். சார் அவருக்கு இன்னைக்கு எடப்பாடி ஆர்பி உதயகுமார் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு முக்கியத்துவம் எடப்பாடிக்கு அடுத்த இடத்துல வச்சிருக்காரு அதிமுக. வேற ஆள் இல்லையே. ம். யார் இருக்கா? நீங்க சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சார் அவர் நினைச்சிருந்தா, எடப்பாடி நினைச்சிருந்தா அவர் சமூகத்தை சேர்ந்தவர்களே வச்சிருக்கலாம்ல. எங்க சவுத்துல அவங்க சமூகத்தை வைக்க முடியாதுல்ல. சவுத்துல வச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆளா தான் வைக்க முடியும். ம். இவங்க எல்லாம் தெரிஞ்ச ஆள் ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. ரெண்டாவது மதுரைக்கு மண்ணுக்கு வந்து ஒரு மகிமை இருக்கு. சரி, சரி. அப்ப மதுரையை மையமா கொண்டு செயல்பட்டவங்களை வச்சீங்கன்னா தான் வெளிப்படையா தெரியும். ம். ஏன்னா அவரு நம்ம எம்ஜிஆர் அவர்களே வந்துட்டு மதுரை வச்சு அரசியல் பண்ணவர். ஆமா, ஆமா. ம். அது மாதிரி சூழ்நிலை பார்க்கும்போது இவர் மதுரையில இருக்காரு இன்னைக்கு. இல்ல, அதனால வேற இல்ல ஒண்ணும் ஆர்பி உதயகுமார் மாதிரி ஆட்களை வச்சு ஆனா இப்ப இனிமே முக்குளத்தூர் சமுதாயம் ஏமாறுறதுக்கு தயாரா தயாரா இல்ல. முழுக்க முழுக்க உங்களுக்கு எம்பி எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ம். மாண்புமிகு தளபதி அவர்களை ஏத்துக்கிட்டாங்க மக்கள். முன்னாடி வந்து இருந்த ஓட்டுகளை காட்ட 20% ஓட்டு 30% ஓட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சுட்டாங்க. ம். நம்புறாங்க. ஏன்னா அது வந்து அந்நேரம் வந்துட்டு தேவேந்திரர் ஆட்சி, ஆமா. முக்குளத்தூர் ஆட்சின்னு கட்சி ரீதியா பிரிவுபட்டு இருந்தது. அந்த சூழ்நிலை மாறிடுச்சு இன்னைக்கு. மாறி இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்மளும் இப்ப சில கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். சில கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்காங்க. நமக்கு சொல்றதை செவி சாய்க்கிறாங்க. அரசாங்க ரீதியா வந்து முறையா போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்குள்ளாக நம்ம சமுதாய ரீதியா சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து வச்சு முதல்வர் அவர்கள்ட்ட கொடுத்து நம்ம சில விஷயங்கள் செய்யறது இருக்கும். அது எதிர்காலத்துல உங்களுக்கு தெரியும். இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி அவங்க எல்லாம் இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துல யார் எதிர்க்கட்சியா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை தெரியும். ஒரு பரபரப்பா இருக்கும். அரசியல் வந்து எப்பயுமே ஒரு பரபரப்பா இருக்கும். இப்ப 2021க்கு பின்னாடி அதிமுகன்ற கட்சி, அதாவது எடப்பாடி என்னதான் மேடையில பேசினாலும் அது வந்து பெருசா மக்கள் மத்தியில எந்த ஒரு விழிப்புணர்வோ எழுச்சியோ திமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தல. அப்படி இருக்கும்போது இப்ப சமீபத்துல முந்தாநேத்தோ ஒரு பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள். தொடர்ந்து திமுக வந்து ஆட்சியில வந்து கொண்டு வர நலத்திட்டத்துக்கு பூராமே கருணாநிதி பெயர் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பொதுவா அவங்க கட்சி சார்ந்த சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யதார்த்தமா உள்ள விஷயம். இப்ப எடப்பாடி அவர்கள் பண்ணும்போது யார் பேர் வச்சாங்க? அம்மா பேரை தான் வச்சாங்க. அம்மா இருக்கும்போது எம்ஜிஆர் பேரை வச்சாங்க. அம்மா பேரை வச்சுக்கிட்டாங்க. இது யதார்த்தமா உள்ளது. இதை போய் நம்ம பெரிய குற்றச்சாட்டா சொல்றதுங்கிறது இல்ல. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன், நானும் ரவுடி தான் வடிவேலு ஒரு படத்துல ஏறி போற மாதிரி, நானும் அரசியல் இருக்கேன்ப்பா, நானும் என்ன இருக்கேன்ப்பா, என்னைய பார்த்துக்கணும் டெய்லி அவரா கூட்டு போய் பேட்டி கொடுக்காரு தவிர மக்கள்கிட்ட அவருக்கான கவர்ச்சி இல்ல. அதிமுக அவன அழிவு வந்து முடிஞ்சு போச்சு. எப்படி முகலாய பேரரசோட கடைசி வாரிசு அவுரங்கசீப் இருந்தாரோ, அதிமுக வந்து அழிச்சதுல அதிமுகவோட அவுரங்கசீப் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதுல எந்த மாற்றம். 2026 சட்டமன்ற தேர்தல முக்குளத்தூரோட அரசியல் எப்படி சார் இருக்கும்? முக்குளத்தூர் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2016ல அம்மையார் அதிமுக பொதுச்செயலாளரா இருக்கும்போது சசிகலா அவங்க கூட இருக்கும்போது கருணாஸ் அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிச்சு. அவர் எம்எல்ஏ ஜெயிச்ச 1 வருஷத்துல அம்மையார் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருணாஸ் அவர்களுக்குமே நேரடியா ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இப்ப அடுத்து 2021ல சீட் யாரும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது 2026ல கருணாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் கருணாஸ் அவர்களை இன்னும் நம்புகிறார்களா? அல்லது ஏற்றுக்கொள்வார்களா?
2021 சீட்டு இல்லைங்கிறது உண்மை. சரி. ஆனா வந்து சீட்டு வாய்ப்பு இல்லாம போல. எங்களுக்கு அதிமுக 2 சீட்டு தர்றதுக்கு அண்ணன் கடம்பூர் ராஜு அவங்க பேசுனாங்க. அப்படிங்களா? ஆமா, கடம்பூர் ராஜு அண்ணன் பேசுனாங்க. அவங்க கூட 2 3 மந்திரிகளும் அண்ணன் போன்ல பேசி சரி, சரி. கொஞ்சம் கருத்து வேறுபாடை வந்து குறைச்சிக்கங்க, உங்களுக்கு இந்த தடவை 2 சீட்டு தரணும்னு சொல்லி பேசுனாங்க. ஆனா 10.5 நீங்க கொடுத்துட்டீங்க, என்னோட இளைஞர்கள் வந்துகிட்டு எதிர்காலத்தை வந்து பாலடிச்சிட்டீங்க, நான் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக நாங்க வர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. இதை நம்ம வெளிப்படையா சொல்லி நான் அண்ணன் கேட்கவே இந்த கருத்து சொல்றேன். ஏன்னா பொதுவா திரைமறைவில் பேசுனது வெளியே சொல்றது அரசியல் நகரியம் கிடையாது. இது சீட்டு பேசுனாங்க, அதனால சொல்றேன் நானு. ஆனா அதே மாதிரி திமுக அன்னைக்கு சீட்டு பேசி தான் நமக்கு எல்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை காரணமா அது நம்ம கைவிட்டு போயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே நம்ம வந்து அன்னைக்கு அதிமுக எதிரான கோஷங்கள், நம்ம நிர்வாகிகளோட போராட்டங்கள், நம்ம நிர்வாகிகளோட பிரச்சாரங்கள்லாம் நடந்துச்சு. பெரும்பான்மையா வந்து திமுக ஜெயிச்சிச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா 4 தொகுதியுமே திமுக தான் ஜெயிச்சிச்சு. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்மளோட நிர்வாகிகள் எல்லாருமே வேலை வாத்தாங்க வச்சாங்க. நம்ம திமுக சேர்ந்து வேலை வாக்கலை தவிர போன 2021 தேர்தலில் அதிமுக எதிராக வேலை பார்த்தோம். கடுமையா அண்ணனோட ஸ்டேட்மெண்ட் வந்து சமூக வலைதளங்கள் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. 2021 நம்ம வந்து திமுக கூட்டணியில சீட் எதிர்பார்க்கிறோம். அது என்னங்கிறது எலெக்ஷன் வரும்பொழுது அது தேர்தல் நேரத்துல பேசி முடிவு எடுப்பாங்க. அது தலைமையில் முடிவு எடுப்பாங்க. அவங்க திமுக தலைமையும் புலிப்படை தலைமையும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. நாங்க நிர்வாகிகள் நம்புறோம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சார், ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை, அது தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு. அதே அந்த இவ்வளவு என்கவுண்டர் நடந்தாலும் கூட இப்ப 2 நாளைக்கு முன்னாடி காவலர்களே ஒரு கும்பல் தாக்குது. திரும்ப அங்கங்க கொலை கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழக சட்டம் ஒழுங்கை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தமிழக சட்டம் ஒழுங்கு வந்து இன்னும் சிறப்பா செயல்படணும்னு நான் விருப்பப்படுறேன். என்ன அதுல வந்து என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, தமிழக அரசு தளபதி அவர்களோட தலைமையில நடக்கிற தமிழக அரசுல உள்ள கீழே இயங்கக்கூடிய காவல்துறை இருக்காங்கல்ல, அவங்களோட செயல்பாடுகள் வந்து இப்ப சொந்த வெறுப்புக்கு உள்ள போயிடுச்சு. ஒரு 4 விஷயத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப சமீபமா முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை என்கவுண்டர் பண்றது, அவங்கள முட்டிக்கு கீழே சுடுறது, இந்த மாதிரி நடக்குது. மற்ற சமுதாயத்திலுமே எல்லா, அதாவது குற்றவாளினா குற்றவாளி தான். அதுல வந்துட்டு குற்றவாளி மறுக்கல. இல்ல சார், இப்ப போலீஸார் என்கவுண்டர் பண்ணவங்க அப்புறம் குற்றவாளியா இல்ல இந்த சமுதாயத்தால ஒரு சமூக ஆர்வலர்? எல்லாரும் குற்றவாளி சொல்லிட முடியாது. சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, போராளிகள் அதுல இருக்காங்க. இங்க ஒரு பெரிய அரசியல் நடக்குது சார். சரிங்க சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க சண்டை போட்டாங்கன்னா அவங்க எல்லாம் போராளிகள். மத்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சண்டை போட்டாங்க உண்மையாவே போராடணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேர் வந்து தீவிரவாதி, அவன் வந்து சங்கி, அவன் ரவுடி, இப்படி கொண்டு வந்தாங்க. இதுக்குள்ள நம்ம பேச முடிச்சுக்கலாம், இதுவே தனியா பெருசா பேசலாம். நம்ம வந்து அதை இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆனா சட்டம் ஒழுங்கு சீர செயல்படுவதற்கு முதல்வர் அவர்கள் இன்னும் கண்டிப்போட அரசு அதிகாரிகளை வந்து சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா சொன்னா இந்த போலி என்கவுண்டர்ல இப்ப அதிகமா நடக்குது. ஹீரோயிசம் பண்றதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க. போலீஸார் ஹீரோயிசம் பண்றதுக்கு, போலீஸே ஹீரோயிசம் பண்றதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க. இப்ப அந்த மாதிரி ஆகிப்போச்சு. என் மாவட்டத்துல உள்ள எஸ்பி சொல்றாரு, என் மாவட்டத்துல நான் வந்து ஒரு சுட்டிருக்கேன், ஓ மாவட்டம் நீ சுடலையாப்பா, அவங்களும் பேச்சு போட்டுக்குள்ள பேசுற மாதிரி. அப்ப அங்க ஒரு அக்யூஸ்ட பிடிச்சி சுடணும். அப்ப இந்த அக்யூஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நல்லது தானே சார், அக்யூஸ்ட் குறையிறாங்கல்ல, மக்களுக்கு அக்யூஸ்ட் சொன்னா குடும்ப அக்யூஸ்ட், பப்ளிக் வந்து இவங்களால பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல நீங்க சுத்தி ஒவ்வொரு என்கவுண்டரும் ஒருத்தரை பிடிச்சு தண்டனை வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்க எதுக்கு சொல்லணும்? அப்படி அவன் வந்துட்டு கொடூரமான அக்யூஸ்டா மாறுறவங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்க கையில அதே சட்டம் தானே இருக்கு, அதே ஸ்டார் தானே இருக்கு. பயன்படுத்தி உங்க சட்டத்தை பயன்படுத்தி தூக்கி ஜெயில போடுறாங்க சார். காவல்துறை என்ன சார் பண்ண முடியும்? கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல போய் சப்மிட் பண்றதுதானே காவல்துறையோட வேலை. முறையா வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். சார் அதான் கொலை வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க காவல்துறை, சொல்லுங்க சார். அது நான் நீதிமன்றம் தான் சார் கொண்டு வரணும் சார். நீதிமன்றம் கரெக்டான ஆவணங்கள் இருக்கு, சாட்சிகள் இருக்கு சார். காவல்துறையுடைய வேலை என்ன சார்? கைது பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தோட ஒப்படைக்கிறதானே சார் வேலை. ஜெயிலுக்குள்ள அப்படி கிடையாது. காவல்துறையில கைது பண்றதா இருந்தாலும் வழக்கு நடத்தி முடிச்சு அந்த வழக்குக்கான ஆதாரங்களை உண்மையான வழக்கா இருந்துச்சுன்னா அந்த ஆதாரங்களை கடுமையா வந்து சப்மிட் பண்ணி தண்டனை வாங்கி தரதான் அங்க உண்மையான காவல்துறையோட வேலை. அது நீதித்துறையோட வேலை கிடையாது, காவல்துறையோட வேலை. நீதிபதி எதை பார்த்து முடிவு பண்ணுவாரு? கொலை பண்ண ஒவ்வொரு குற்றவாளியும் 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில இருக்காங்க. திரும்ப வந்துட்டு குற்ற செயல் செய்யும் போது காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்றதுல சரியா தவறு சார். இன்னைக்கு சுடுற என்கவுண்டர் பண்றீங்கல்ல, இன்னைக்கு கடுமை நடக்க சொல்றீங்கல்ல, சரி முதல்ல எடுத்தீங்கன்னா வளர மாட்டாங்களா சார்? அப்படியா? இல்ல ஆரம்பத்துல தானே காவல்துறை நிறைய வாய்ப்பு தர்றாங்களா சார்? காவல்துறை எடுத்தவொடனே யாரையும் சுட கிடையாது, அவங்களுக்கான வாய்ப்பு. காவல்துறைக்குள்ள ஜாதி போயிடுச்சு சார். இப்ப திருநெல்வேலியில வந்து நேரத்து பாத்தீங்கன்னா அவர் மணக்கரை பேச்சுமுத்துத்தேவர்னு நம்ம முக்குளத்தூர் சமுதாய சேர்ந்தவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் போன வெளியே வந்திருக்காரு. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் அத்துமீறி கல்யாண மகாலுக்குள்ள போய் போலீஸ் அவரை கைது பண்றாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி தாண்டவம் ஆடுது போலீஸ்ல. அது வெளிப்படையாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் மாதிரி ஜாதி வந்து போலீஸ் பாக்குறது நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இல்ல காவல்துறை மத்தியிலே ஜாதி தாண்டவம் கடுமையா தாண்டவம். அதுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியில அதிகமா இருக்குது.
அந்த போலீஸ் வந்து அக்யூஸ்ட பார்த்து ஜாதியா தான் பார்ப்பாங்க. அந்த அக்யூஸ்டா இருக்கிறவங்களும் போலீஸ் ஜாதியா தான் பாக்குறது. இப்ப அவரை வந்துட்டு ஒரு கல்யாண மகாலுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ணிட்டு தீவிரவாதியா, நீங்க வர வழியில அவர் பிடிச்சிருந்துருக்கலாம், இல்ல வந்துட்டு போக பிடிச்சிக்கலாம். கல்யாண மகாலுக்குள்ள சாப்பிட்ற பந்திக்குள்ள போய் கைது பண்றாங்க. உடனே மணமக்கள் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து ரோட்ல மறியல் பண்றாங்க. இது தேவையில்ல இஷ்யூ தானே. இது அவர் உண்மையிலே தப்பு தான் சொன்னீங்கன்னா அவர் வெளியில வரும்போது அரெஸ்ட் பண்ணுங்க, அங்க இருந்து அவர் இன்னொரு ஊருக்கு போகும்போது அரெஸ்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு காலைல அவருக்கு கோர்ட்ல வாய்தா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க வழக்கறிஞர். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது ஊருக்குள்ள வருவாரு, அங்கேயே லாக் பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து வெஞ்சன்ஸா பண்ணீங்க உங்களுக்கே தெரியுதா? இதைத்தான் சொல்றேன். நான் வந்துட்டு தப்பு செய்யறவங்களும் தண்டிக்கான்னு சொல்ல மாட்டேன் சார். நான் முதல்ல சொல்றேன், குற்றவாளினா நீங்களும் குற்றவாளினா நீங்க குற்றவாளி, நான் குற்றவாளி. எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. போலீஸை பொறுத்த வரைக்கும் காக்கி சட்டை தான் ஜாதி மதம் எல்லாமே. இப்படிதான் பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல, மாறிக்கிட்டே போகுதுங்கிறது நம்ம வருத்தம் போறோம். இதுக்கு என்ன சார் வழிமுறை? சரி, ஓகே, இப்ப வந்து காவல்துறைக்குள்ள ஜாதி வந்துருச்சுன்றீங்கல்ல, இதை சரி செய்யறதுக்கு என்ன வழிமுறை சார்? இது செய்யறதுக்கு தமிழக அரசு பார்வையை நம்ம கொண்டு போறோம் சார். அண்ணன் வெளிநாட்டுல இருக்காங்க, வந்த உடனே சில ஆதாரங்களோட ஒப்படைக்க போறோம். நிச்சயமா அதுக்கு ஒரு நடவடிக்கை முதல்வர் எடுப்பாரு நம்ம நம்புறோம் நாங்க. இப்ப நீங்க அந்த முக்குளத்தூர் புலிப்படையை சார்ந்த அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்ன்றதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். வேலு நாச்சியாரை வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே நான் தான் சீமான் சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் சார் தனிப்பட்ட முறையில நமக்கு அவர் மேல வந்து எந்த வெறுப்பு கிடையாது. நம்ம வந்து அவரோட உறவு முறையா தான் இருக்கோம். ஆனா அவர் அண்ணன் பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர் தான் அடையாளப்படுத்தி சொல்றாரு. வேலுநாச்சியார் அப்ப யாருன்னு அவருக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுலயே ஒரு இழந்த பாளையத்தை திருப்பி கொண்டு வந்து சண்டை போட்டு மீட்ட ஒரே ஆள் வந்துட்டு சமஸ்தானம். சிவகங்கை சமஸ்தானத்தை மருது சகோதரர்கள் மாமன்னர்கள் மருது சகோதரர்கள் உதவியோட, திப்பு சுல்தான் அவரோட உதவியோட போராடி திருப்பி ஜெயிச்சது அவங்கதான். பூலித்தேவன், வேலுநாச்சியார் மாதிரி நம்ம வரிசை அவ்வளவு சொல்லிக்கிட்டே போலாம். அப்பேற்பட்ட வேலுநாச்சியாரை நான் தான் சொல்றேன்னு சொன்னார்னா அவருக்கு வந்து ஒண்ணு அவர் மிகப்பெரிய பொய்யரா இருக்கணும், இல்லைன்னு சொன்னா அவருக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னா நான் சில பேச்சுக்கெல்லாம் பாக்குறேன், மேடைக்கு மேடை வேற மாதிரி பேசுறாரு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கிற இடத்துக்கு ஒரு மேடைக்கு ஒன்று பேசுறாரு. அதை பார்த்து கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல சார். தெரியல, அவன் நினைக்கிறான் அண்ணன் பேசுற ரைட்டுன்னு நினைக்கிறான். ஏன்னா இப்ப என் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு சாதகமா பேசுறீங்க, அப்ப நான் வரவேற்க தான் செய்யணும். சரி, உங்க வீட்டுக்கு நான் வரும்போது அவர் அண்ணன் வரும்போது உங்களுக்கு சாதகமா பேச நீ வரவேற்க தான் செய்யணும். எதுப்பா பேசினா தானே நீங்க வந்து என்ன இப்படி பேசுறீங்கன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்துகிட்டு பச்சோந்தி மாதிரி சில இடங்கள்ல பேசுறாரு. இது வந்து தனிப்பட்ட முறையில அதை நம்ம வந்து விரும்பல. அதை அண்ணன் மாத்திக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி சார்.